இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு ஞானத்தை கண்டடைவது, கிறிஸ்துவை கண்டடைவது. ஃபைண்டிங் மிஸ்டம் இஸ் ஃபைண்டிங் கிரைஸ்ட். வசனம் நீதிமொழிகள் 8:35. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்திலிருந்து தயவையும் பெறுவான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் என்னை கண்டடைகிறவன் அப்படின்னா ஞானத்தை கண்டடைகிறவன். இந்த ஞானம் எங்கே இருக்குது? கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை நாம் தேடும் பொழுது, கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஞானம் நம்மளுக்கு கிடைக்கிறது. நம்மில் பலர் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம சமாதானத்தை தேடுகிறோம், வெற்றியை தேடுகிறோம், ஆசீர்வாதத்தை தேடுகிறோம் இல்லை. ஆனால் இங்கே தேவன் முதலில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், என்னை தேடு இல்லை, மற்றவை அனைத்தும் உன்னை தேடி வரும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் கிறிஸ்துவை கண்டடையும் போது மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வருகிறோம், குற்ற உணர்வுக்குள்ளிருந்து நீதிக்குள் வருகிறோம், பயத்திலிருந்து ஒரு அன்புக்குள் வருகிறோம் இல்லை, வெறுமையிலிருந்து நிறைவுக்குள் வருகிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தில் கர்த்தருடைய தயவு என்பது தேவனுடைய அந்த ஏற்றுக்கொள்ளுதலையும் கிருபையும் குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு உதாரணமாக ஒரு மனுஷன் தங்க சுரங்கத்தை தேடி பல ஆண்டுகள் அலைகிறான். கடைசியில் அவன் அதை கண்டுபிடிக்கிறான். அவன் கண்டுபிடிக்கிறது தங்கம் மட்டுமில்லை, அவனுடைய முழு வாழ்க்கையும் மாற்றும் ஒரு செல்வத்தை அவன் கண்டுபிடிக்கிறான். அதே போல் தான் இன்றைக்கு நாம் இந்த ஞானத்தை தேடும் பொழுது, அப்போது தேவனை தேடும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது, அவர் வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அதன்படி நடக்கும் பொழுது பாருங்கள், அவருடைய தயவை நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஜீவனை கண்டடைகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1:30 டிபிடியில் படிக்கிறேன். தேவன் உங்களை கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றாக்கி இருக்கிறார். கிறிஸ்து நமக்காக தேவனிடமிருந்து வந்த ஞானமாகி இருக்கிறார். அவர் நம்முடைய நீதியாகவும் பரிசுத்தமாக்குதலாகவும் மீட்பாகவும் ஆகியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு கிடைத்திருக்கும் அந்த வாழ்வு அவராலே உண்டானது. பாருங்கள், அவரே தேவனிடமிருந்து நமக்கு ஞானமாக இருக்கிறார். பாருங்க, அதாவது முன்பு மறைக்கப்பட்டிருந்த இந்த தெய்வீக ரட்சிப்பு திட்டத்தை பற்றிய அந்த அறிவை நமக்கு வெளிப்படுத்துபவராகவும் இல்லையா, நீதியாகவும் அப்படின்னா நம்மை நேர்மையானவர்களாகவும் தேவனுக்கு முன்பாக சரியான நிலையில் இருப்பவர்களாகவும் மாற்றுபவராகவும், பரிசுத்தமாக்குதலாகவும் அப்படின்னா நம்மை தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் மாற்றுபவராகவும், மீட்பாகவும் அப்படின்னா பாவத்திற்கான நித்திய தண்டனையிலிருந்து நம்மை மீட்கும் நிலையை அளிப்பவராகவும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து நமக்காக தேவனிடமிருந்து வந்த ஞானமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு ஞானமாக இருக்கிறதுனால தான் நாம் அவருடைய நீதியாகவும் பரிசுத்தமாக்குதலாகவும் மீட்பாகவும் ஆகியிருக்கிறோம். பாருங்கள், கொலோசியர் 2:3 அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. நம்ம ஏதோ பொக்கிஷத்தை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதா. அப்போது நம்ம அந்த பொக்கிஷத்தை தேட அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை நாம் தேடும் பொழுது ஜீவனை கண்டடைகிறோம். ஜீவனை கண்டடையும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து தயவையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த தயவு என்பது, தேவனுடைய தயவு என்பது பார்த்திங்கன்னா நாம் சம்பாதிக்க முடியாததை இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்தது தான். பாருங்கள், அந்த தயவு நம்ம திறக்க முடியாத கதவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தேவனுடைய தயவு அந்த கதவுகளை திறக்கும் இல்லை. பாருங்கள், இந்த தயவு என்பது ஒரு உணர்வு அல்ல, அது கிறிஸ்துவுக்குள் உங்கள் மேல் இருக்கும் தேவனுடைய மனநிலை. ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பிறந்த பொழுது லூக்கா 2:52 சொல்லுது, இயேசுவானவர் ஞானத்திலும் மரத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அப்போ அந்த தயவு என்பது நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று இல்லையா. அந்த தயவு இருக்கும் பொழுது தான் பாருங்கள், அவருடைய திட்டத்தை நாம் சுலபமாக சீக்கிரமாக செய்ய முடியும். அவருடைய தயவு நமக்கு பூரணமாக இருக்கிறது இல்லையா. ஆதியாகமம் 6:8 பார்க்குறோம்ல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பாருங்கள், உலகம் முழுவதும் தீமையால் நிரம்பி இருந்த போதும் பாருங்கள், நோவா தேவனுடைய தயவை பெற்றான் இல்லை. அவன் மட்டும் இல்லை, அவனுடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போது தேவனுடைய தயவு ஒரு நம்ம மேலே வந்துச்சுன்னா நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. பாருங்கள், இந்த தயவை பெற்றுக்கொண்டால்
நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஆதியாகமம் 6:9 பாருங்களேன். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. அப்போது நம்ம தயவை நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பாருங்கள், நம்ம காலத்தில் நம் நீதிமானும் உத்தமமாக இருப்போமா? இன்னைக்கு அநேகர் அதுதான் பாருங்கள், கிறிஸ்துவ நீதி நான் தரித்திருக்கிறேன், அவருக்குலாம் நீதிமானாக இருக்கிறேன், அவருடைய கிருபையை நான் பெற்றிருக்கிறேன், அவருடைய நீதியை நான் தரித்திருக்கிறேன், இல்லை எல்லாம் உண்மைதான். ஆனால் அதை தரித்திருந்து நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதிமானாகவும் இல்லை நோவா போல ஒரு உத்தமமாக நம்ம இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உத்தம இருதயை தான் கத்தரை ரொம்ப கவர பண்ணும் பாருங்க. நம்ம அவரை பிரியப்படுத்தணும்னு நினைச்சா இந்த உத்தமத்தில் நடந்தாலே போதும், அவர் நம்மேல் பிரியமா இருப்பார். அவருடைய தயவை நாம் சுலபமா பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உத்தமம் எப்போ வரும் தெரியுமா? நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது. இல்லை நம்ம அநேக வேளையில் ஆவியானுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நம்மளை அவர் உருவாக்குவார். இல்லை எந்தெந்த காரியங்கள் விட வேணுமோ, எதை நம்ம செய்ய வேணுமோ, எதை நம்ம செய்தோமோ அதை கண்டித்து உணர்த்தி அதுலேருந்து நம்மளை திருத்தி கொண்டு வருவார் பாருங்கள். அதுதான் அந்த உத்தமம். இல்லை எது செய்தாலும் நம்ம கரெக்டுன்ற ஒரு மேட்டிமையோடு நம்ம இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யாது நம்ம மேலே. அப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்ம நடக்க வேண்டும் என்றால் நம்மளை தாழ்த்த வேண்டும், நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும், பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகைக்குள்ளாக நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பாருங்கள் இந்த தயவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, நான் உண்மை தேடுகிறேன் ஆண்டவரே, உண்மை நான் கண்டடைய நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா. ஏன்னா ஜீவன் மூக்கிட்ட தான் இருக்குது ஆண்டவரே. இன்றைக்கி எதேதோ தேடி நாங்கள் ஓடுறோம் நாடுகிறோம் ஆண்டவரே. ஆனால் அப்பா, ஜீவன் எங்கே இருக்குன்னா உண்மை தேடுதலில் தான் இருக்குது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ தேவன் எங்களை கிறிஸ்து இயேசுவோடு ஒன்றாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ கிறிஸ்து எங்களுக்காக தேவனிடமிருந்து ஆண்டவரே வந்த ஞானமாக இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம். அப்படியாக அந்த ஞானம் எங்களுக்கு விளங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் அந்த ஞானத்தை கண்டடைய எங்களை விட்டு கொடுக்கிறோம். அதை நாங்கள் ஆண்டவரே நான் அந்த கிறிஸ்துவை கண்டறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஆகையால் நான் ஜீவனை கண்டறிந்திருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. தேவனுடைய தயவும் கிருபையும் என் வாழ்க்கையில் செயல்படுகின்ற இயேசு நாமத்தினால் பிரகடனம் பண்ணுகிறேன். ஆமென்.